வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். இந்த Azure ஆப் சர்வீசஸ் சீரீஸ்ல நம்ம கஸ்டம் டொமைன் அண்ட் எஸ்எஸ்எல் டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஸோ earlier செஷன்ல Azure ஆப் சர்வீஸ்னா ஒரு பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். அந்த பர்டிகுலர் சர்வீஸ்ல வந்து நம்மளுடைய as a கஸ்டமர் நம்ம என்ன மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ளிகேஷன், அதோடைய கோட், அதோடைய டேட்டா, அதோடைய செட்டிங்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ன்றது நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் வந்து மைக்ரோசாஃப்ட் Azure போர்ட்டலில் தராங்க. இதில் வந்து ப்ரைமரியாக நம்ம Azure ஆப் சர்வீஸில் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேட்டகரிஸ் லைக் வெப் அப்ளிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஸ் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த Azure ஆப் சர்வீசஸில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸாக கிரியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த URL, அந்த ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்டோடைய Azure websites.net அண்ட் யூனிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். லைக் அதில் வந்து ரீஜனல் செப்பரேட்டர் இருக்குது அண்ட் நம்மளும் ஒரு ஹோஸ்ட் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். பட் இன் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டிஃபால்ட் நேமை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து என்ன மாதிரியான நேம் தேவை, நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய நேமை வந்து கஸ்டம் டொமைனை ஆட் பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் கஸ்டம் டொமைனுக்குமே வந்து பைண்டிங், அதாவது நம்ம HTTPS வழியாக டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணுவோம். அதாவது மேண்டேட்ரியாக வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே HTTPS வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டியோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் 1.2 1.2 வெர்ஷன் 2 வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஜென்ரல் ப்ராக்டிஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கஸ்டம் டொமைன் இதில் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் தென் அதில் எப்படி நம்ம SSL சர்டிஃபிகேட் அதில் வந்து ஆட் பண்ணுறது, பைண்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் எப்படி நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் சர்வீஸை எப்படி நம்ம கஸ்டம் டொமைன் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது போகிறதுக்கு முன்னாடி அஜூரோடைய ஆப் சர்வீசஸில் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரீ, ஷேர்ட், பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். இதை பற்றின டீட்டெயில் கம்பேரிஷன் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருந்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம வந்து கஸ்டம் டொமைன் அண்ட் SSL வந்து பேசிக்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ மினிமம் வந்து பேசிக் பிளான் இருந்தால் தான் நம்ம கஸ்டம் டொமைன் அண்ட் SSL சர்டிஃபிகேட் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப் சர்வீஸோடைய வெப் ஆப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ஹையர் லெவல் பிளானில் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் பிளான் கிரியேட் பண்ணியிருக்கிறதால இதில் வந்து கஸ்டம் டொமைன் ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டம் டொமைன் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான கஸ்டம் டொமைன் நீங்கள் ஆட் பண்ணி நம்ம அதுக்கு SSL சர்டிஃபிகேட் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த கஸ்டம் டொமைன் வந்து ஆன்லைன்லேயே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன் ரெஜிஸ்டார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம கோடாடியில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான நேம் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கில் வந்து நமக்கு டொமைன் சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ skillupstand.xyz வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 99 ருபீஸ் சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் .com .in இந்த மாதிரியான டொமைன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் நம்ம 3 இயர் டேர்ம்ஸ் அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் டெமோக்காக நம்ம ஆல்ரெடி 2 டொமைனில் வந்து ஒரு டொமைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ slmitlabs.shopன்ற இந்த பர்டிகுலர் டொமைனை தான் நம்ம இந்த லேபுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் பண்ண டொமைனை. ஸோ ஆல்ரெடி இதை பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர்க்கு வேலிடிட்டி இருக்கு. ஸோ இந்த டொமைன் வந்து இங்கே நம்ம ஆட் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் பேக்எண்டில் இந்த டொமைன் மேனேஜ் பண்ணுற அந்த IP அட்ரஸ் அண்ட் அந்த டொமைன் வெரிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் இங்கவே இருக்குது. ஸோ இதையே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி உங்களுடைய பர்டிகுலர் டொமைனில் போயிட்டு DNSல நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுதான் A ரெக்கார்ட் அண்ட் இதுதான் வந்து அந்த டெக்ஸ்ட் ரெக்கார்ட். இந்த டொமைனுடைய நீங்கள் ஆட் பண்ணுற கஸ்டம் டொமைன்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த 2 ரெக்கார்டு ஆட் பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 விஷயத்த நீங்கள் ஒரே டைமில் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணுறது ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது ரெண்டுமே பண்ணலாம். நம்ம 1 by 1 பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டொமைனை வந்து கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம சர்டிஃபிகேட் வந்து லேட்டராக ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த slmitlabs.shop இந்த பர்டிகுலர் நியூ டொமைனுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. A ரெக்கார்ட் அண்ட் டெக்ஸ்ட் ரெக்கார்ட். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களுடைய DNSல போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எதர் வந்து கோடாடியோடைய DNSஓ இல்லை நீங்கள் அஷூரோடைய DNS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஷூரோட DNSல இந்த 2 ரெக்கார்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டொமைன்குள்ளே போயிட்டு அதோடைய DNS மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஆர்எல்ஸ் லெஃப்ட்லேயே உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் DNS போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டொமைனை சூஸ் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த SLMIT லேப் ஷாப்பில் போயிட்டு DNS இங்கே ஆட் பண்ணுறேன் நான். இதில் யூ கேன் ஆட் த ரெக்கார்ட்
ஆட் நியூ ரெக்கார்ட் போயிட்டு அந்த 2 ரெக்கார்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து ஏ ரெக்கார்ட், ஹோஸ்ட் ரெக்கார்டு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டொமைனுடைய ஹோஸ்ட் ரெக்கார்டு வந்து இதுதான் இதோடைய ஐபி அட்ரஸ். ஸோ அதை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் அனதர் வேல்யூ, ஏதாவது 2-3 சர்வர் இருக்குது, நான் வந்து ஹை அவைலபிலிட்டி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி தான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை இங்கே ஆட் பண்ணுங்க. ஸோ ASUID, as UID அப்படின்னா இந்த பர்டிகுலர் டொமைனை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இது கிரியேட் ஆகுது. இதை காப்பி பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் டெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு ASUID கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த இடத்துல அதோடைய வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ 2 ரெக்கார்டை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ரெக்கார்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா we can just leave that. ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ in that case நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெக்கார்டை நம்ம delete பண்ணிடலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் இப்போதைக்கு நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். ஸோ ஏ ரெக்கார்டு வந்து இருக்குது அண்ட் இப்போ டெக்ஸ்ட் ரெக்கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ரெக்கார்டும் வந்து அந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கான்றதை வந்து வேலிடேட் பண்ணிட்டு தான் நம்ம தான் கரெக்டான டொமைனுக்கு ஓனரா அப்படின்றத வேலிடேட் பண்றதுக்கு இந்த 2 ரெக்கார்டை நம்ம அங்கே ஆட் பண்றோம். அண்ட் ஈவன் நம்ம இந்த கஸ்டம் டொமைனை வந்து டிராஃபிக் மேனேஜரோ இல்லை வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோ லோட் பேலன்சர்ஸ்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து ஈவன் இட் மைட் டேக் அப் டு 48 hours இந்த வேலிடேஷனுக்கு. பட் சம்டைம்ஸ் குயிக்காக முடிஞ்சிடும். லெட்ஸ் கிவ் இட் a couple of minutes and then இதை வேலிடேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கஸ்டம் டொமைன் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்ளிகேஷன் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக அது வந்து செக்யூராக இருக்கணும், நம்பர் 1. அண்ட் தென் ஈவன் இட் ஹேஸ் டு பி இன் அவர் ஆர்கனைசேஷனுடைய டொமைன் நேமில், ஆர்கனைசேஷனுடைய ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேமில் ஆட் பண்ணுற மாதிரி, ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து நமக்கு இங்கே வெப் யூஆர்எல் அவங்க மைக்ரோசாஃப்ட் கொடுத்த அஷூர் வெப்சைட்.netல இருக்கு. அண்ட் தட் அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு சிநேம் ரெக்கார்டோ இல்லை வந்து அலையஸ் ரெக்கார்டு ஆட் பண்ணிட்டு டிராஃபிக்கை நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரீடைரக்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நம்ம இந்த 2 ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஆட் சிநேம் ரெக்கார்டு ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி www கொடுத்து அந்த வேல்யூ வந்து எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். வாட் எவர் நேம், யூசர் ஃப்ரெண்ட்லி நேம் கொடுத்து நீங்கள் சிநேம் ரெக்கார்டு ஆட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் வேலிடேட். இது அந்த பர்டிகுலர் கோடாடியோட டிஎன்எஸ்ல இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் செக் ஸ்டேட்டஸ் வரும். அண்ட் இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேலிடேஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆட் கொடுத்து யூ கேன் ஆட் த கஸ்டம் டொமைன். ஓகே, இப்போ இந்த கஸ்டம் டொமைன் இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பைண்டிங் வராது. பைண்டிங் அப்படின்னா இந்த எஸ்எஸ்எல் டிஎல்எஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 விஷயம் பண்ணணும். ஒன்று கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நம்ம HTTPS ஒன்லி அப்படின்றத எனேபிள் பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துக்கங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மேண்டேட்ரி HTTPS மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் டிஎல்எஸ்லேயே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா நீங்கள் அது வெர்ஷன் 2 ஆர் என்ன வெர்ஷன் 1.3 அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் இப்போ போயிட்டு நம்ம அந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் போயிட்டு நீங்கள் எய்தர் சர்டிஃபிகேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் பார்ட்டியில் வாங்கி, ஆர்எல்ஸ் நீங்கள் மேனேஜ் சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி கிரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் என்ட்ரி வந்து நான் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். புதுசாக எப்படி நம்ம மேனேஜ் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். அண்ட் இப்போ தேர்ட் பார்ட்டினா இப்போ லெட்ஸ் என்கிரிப்ட் மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் அகெயின் இதில் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அண்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்மளுடைய விண்டோஸ் சர்வரில் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஆர் ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீசஸ் வழியாகவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி அதுவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு டெமோவில் நான் வந்து எப்படி லெட்ஸ் என்கிரிப்டில் சர்டிஃபிகேட் வாங்கி அதை இங்கே ஆட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம அஷூர் ஆப் சர்வீசஸ்லேயே வந்து மேனேஜ் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் இருக்குது, அது கொண்டு வரலாம். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்லேயே கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கஸ்டம் டொமைன்லேயே கூட இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் பைண்டிங் சொல்யூஷனை நீங்கள் ஆட் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து
புது சர்டிஃபிகேட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் ஆப் சர்வீஸ் மேனேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஆல்ரெடி இங்கே இருக்கிற சர்டிஃபிகேட் நான் செலக்ட் பண்ணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிரியேட் ஆப் சர்வீஸ் மேனேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். இதில் 2 இருக்கு. சர்வர் நேம் இண்டிகேஷன் வச்சு நீங்கள் SSL சர்டிஃபிகேட் வாங்கலாம். அண்ட் ஐபி பேஸ்ட் செக்யூர் சாக்கெட் லேயர்லையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸோ SNI SSL வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ SNI பைண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஃப்ரீயாக வரும். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் ப்ரௌசர்ஸில் வந்து அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ IPSSL வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டியரில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது. அண்ட் காஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம SNI SSLே போவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் IP பேஸ்ட் SSL போய்க்கலாம். ஸோ இப்போ ஒரு புது ஆப் சர்வீஸ் மேனேஜ் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணி வேலிடேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ஹோஸ்ட் நேம் எலிஜிபிள் ஃபார் ஆப் சர்வீஸ் மேனேஜ் சர்வீஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண டொமைன் வந்து அது எலிஜிபிள் தான். இன்கேஸ் உங்களுக்கு நேம் வந்து வேற மாதிரி வேணும், இந்த இடத்துல எனக்கு www. வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சப் டொமைன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆட் நவ். ஸோ இது ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் மாறிட்டு உங்களுக்கு இது செக்யூர்டாக மாறணும். ஸோ சர்டிஃபிகேட் பைண்ட் ஆனதுக்கப்புறம் செக்யூர்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது, வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறது நம்மளுடைய இந்த கஸ்டம் டொமைன் நேம் வச்சே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது நம்ம குயிக்காக வேலிடேட் பண்ணலாம். ஸோ கரண்ட்டாக நமக்கு வந்து இந்த நேம் தான் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் a வெரி பிக் நேம், ஹோஸ்ட் நேம் சென்ட்ரல் இந்தியா ரீஜன். அண்ட் தென் அதில் வந்து இந்த நேம் வச்சு azurewebsite.net அப்படின்னு சொல்லி இதை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் வெப்சைட். ஜஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம வந்து வெல்கம் டு Azure Web அந்த மாதிரி நான் இங்கே கொடுத்து இதை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம we can பைண்டிங் முடிஞ்சு அது சம்டைம்ஸ் வந்து இட் வில் டேக் அப் டு 10 மினிட்ஸ் வரைக்கும் கூட எடுக்கலாம். பட் 2 or 3 மினிட்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து ஆப் சர்வீஸ் உடைய மேனேஜ் சர்டிஃபிகேட் கிரியேட் ஆகிட்டு அந்த பைண்டிங்லாம் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் அது டைம் எடுக்குது அப்படின்னா we will just give it some time. அண்ட் ஓகே, ஸோ இது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இங்கேயுமே நமக்கு ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு, அது பார்க்க முடியுது. ஸோ இட் இஸ் ஸ்டில் கிரியேட்டிங் அண்ட் ஆடிங் இட். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக Azureோடைய ஆப் சர்வீஸில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ், அந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை நம்ம ஆட் பண்ணி நம்ம செக்யூராக கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். அண்ட் ஜென்ரலாக Azureோடைய வெப் ஆப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேவரட் லாங்குவேஜஸ், ஈவன் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோடாக கூட நம்ம அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ண முடியும். அண்ட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன் டைப்ஸை வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ண முடியும். அண்ட் தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம எப்படி வந்து ஒரு Azureோடைய ஆப் சர்வீசஸை வந்து செக்யூராக மாற்ற முடியும், லைக் வித் யுவர் கஸ்டம் டொமைன் கூட சேர்ந்து எப்படி நம்ம செக்யூராக மாற்றலாம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் டொமைனை வச்சு இந்த சைட் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட் வில் டேக் 1 or 2 minutes. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் we can validate it. ஸோ இந்த டாஸ்க் இப்போ ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆப் சர்வீஸ் மேனேஜ் சர்டிஃபிகேட் அண்ட் கான்ஃபிகர் SSL பைண்டிங் வந்து ஆக்டிவிட்டி ரெண்டுமே முடிஞ்சிருக்கு. ஸோ எந்த டொமைனுக்கு அப்படின்றது இங்கே கிளியராக வந்துருச்சு. slmitlabs.shopக்கு இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நமக்கு இங்கே செக்யூர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டொமைன் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஸோ slmitlabs.shop கொடுத்தீங்க அப்படின்னா அந்த Azureோடைய ஆப் சர்வீஸ் வெல்கம் டு Azure Web அண்ட் இந்த ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அது என்ன சர்டிஃபிகேட் என்னன்றதையும் பார்க்க முடியும். ஸோ slmitlabs ஷாப்போடைய சர்டிஃபிகேட் அண்ட் இது வேலிடிட்டியும் இருக்குது அண்ட் இது வந்து செக்யூராகவும் இருக்குது. ஸோ அடுத்த செஷனில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.